ஏதாவது இங்க இருந்து கள்ளத்துக்கு எரிஞ்சாங்கன்னா அவங்கள கொண்டு போய் வயக்காட்டுல கொண்டு போய் ஒரு 4 நாளைக்கு விட்டுட்டுவாங்க. அவங்க அதுல இருந்து கோபமெல்லாம் குறைஞ்சு அமைதி ஆயிடுவாங்க. நெல் கதிர் என்ன ஆகுது ஐயா, நிமிந்து தலை குமிஞ்சிருக்கு. இவங்களும் அதிகாரம் பண்ணவங்கெல்லாம் அவ்வளவுதான் அங்க குடிப்பா. அதுக்கு பதிலாக பயிர் குடி போகாம இருக்கிறது அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, நெல் கதிர் தூக்கி தலைக்கு மேல கட்டிட்டாங்க. அப்ப சந்தனோட ஆதிக்கம் தலைக்கு மேல இருக்கிறதுனால அவங்க என்னைக்கு தலை குமிஞ்சு நடந்தாங்க அந்த காலத்துல. கரெக்டுங்களாமா? என்னங்க, தலை குமிஞ்சு நடந்தாங்கன்னு சொன்னாங்க. பொண்ணுன்னா தலை குமிஞ்சு நடக்கும்னு சொன்னாங்க. நிமிந்தாதான் பிரச்சனை இல்லைங்களா அந்த காலத்துல. அதனாலதான் பொண்ணு தலைய குமியாட்டி கூட அது பரிகாரமா தான் கட்டி விட்டுருக்காங்க. பொண்ணு தலை குமிஞ்சு, அதுக்கு மேல கீழே தலை குமிஞ்சு தான் இருக்குது. அதனாலதான் நீங்க எப்பவுமே குருவாயூரப்பன் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு நெல் கதிர் ஒரு 250 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நல்லா பெருசு பெருசா உங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து அந்த குருவிகளை கொத்தாம வீட்டுக்குள்ள உள்ள கட்டி விட்டுருங்க. சந்திரனோட ஆதிக்கம் அங்க ஃபுல்லா வேலை செய்யும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு சந்திரன் திசை நடக்கப்படுங்க. அது 10 வருஷத்துக்கு தானியம் வந்து எப்பவுமே ஒரு தானியம் இருக்குமல்ல. அப்ப சந்திரன் திசை நடக்கிறவங்க, சந்திரன் புத்தி நடக்கிறவங்க, சந்திரன் நீச்சமா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் இந்த தானியத்தை கட்டலாங்களா? அதனாலதான் கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நோம்பி சாட்டினாங்கன்னு வைங்க, அந்த காலத்துல நெல் அப்படி செஞ்சு அந்த ராசிக்கு இந்த ராசி கட்டி விட்டுருப்பாங்க. பாத்துட்டு இல்லையா, நெல்லு அந்த தோரணை எல்லாம் சேர்ந்து கட்டியிருப்பாங்க. இதெல்லாமே அந்த காலத்துல அறுவடை பண்ண நெல்ல மானியமா வந்த சாமிக்குன்னு ஒரு நெல்லை ஒதுக்கிடுவாங்க. கொஞ்சம் அந்த நெல்லை அப்படி குப்பியாட்ட கட்டி பண்ணுவாங்க. ஐயா வாங்க. அதே நீங்க தயிர்ல பொட்டு வச்சுட்டு போனீங்கன்னாலும் சந்திரன் வேலை செய்யும். தயிர் இருக்கிறது ஐயா, தயிர் அது கெட்டியா இருக்குது இல்லைங்க, அதை பொட்டு வச்சு போனீங்கன்னாலும் பக்காவா வேலை செய்யுங்க. தயிர்ல பொட்டு வச்சீங்கன்னா சந்திரன் திசை வேலை செய்யும். ஐயா சந்திரன் உச்சம் வந்து எந்த வீடு அம்மா? வீடு. அதோட வாரம் என்னங்க? அவ்வளவு மாடு 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 மாட்டோட மடியில இருந்து என்ன வருது? பால். பால் என்ன ஆகுது? தயிராக. தயிர் தூக்கி நீங்க நெத்தியில பொட்டா வச்சுட்டு போனீங்கன்னா அந்த மாட்டோட மகாலட்சுமி நெத்திக்கு வந்துருப்பாங்க. காசு வருமா வராங்க? அப்ப இப்ப தயிர்ல பொட்டு வைக்கலாம்ல சார். தயிருக்கு காசு அதிகமா போட வேண்டியது கொள்ளும்போது நம்ம வீட்லயே போட்டுக்கலாம் தயிருக்கு. என்னங்க ஐயா, இந்த காசு போறதுக்கெல்லாம் கொஞ்சம் போகும்போது சொல்லி விடுங்க நம்ம மக்கள் சொன்னாங்க. நான் சொன்னேன் தாமரை தீர்த்தத்துல குளிச்சீங்கன்னா டெய்லி நைட்டு தாமரையை ஊற வச்சு அதுக்கப்புறம் தலையில ஊத்திட்டீங்கன்னா அந்த தாமரையோட வாசம் நம்ம மேல படும்போது மகாலட்சுமி வாசம் நமக்கு வரும்னு சொன்னேன் ஒரு மீட்டிங்ல. இப்போ அந்த தாமரை தண்டை உடைச்சு அதை நீங்க ஒரு கல்லுல உரசி அதுல இருந்து வரக்கூடிய அந்த பசபசன்னு இருக்கக்கூடியது எடுத்து நீங்க நெத்தியில வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு காசு வரும்ல. ஏன் தாமரை பொட்டு, அதுக்கு பேரு தாமரை பொட்டு. என்னங்க ஐயா, இது வரைக்கும் தாமரை பொட்டு யாரும் சொல்லி தாமரையில உரசனை என்ன ஒரு பசேரம் வரும். அதை எடுத்து நெத்தியில வச்சாங்கன்னா மகாலட்சுமி ஆண்மையும் தொழில் சொல்லுங்க. அப்ப இங்க பார்க்கும்போது உங்களை பார்த்தாலே மகாலட்சுமி கலாச்சாரமா இருக்குதப்பா அப்படிம்பாங்க. காரணம் ஒண்ணும் இல்லைங்க, தாமரைக்கு வசீகர சக்தி அதிகம், பணம் ஈர்ப்பு சக்தி அதிகம். அதை எடுத்து அந்த எசன்ஸ் எடுத்து நெத்தி வைக்கிறீங்க. தாமரையோட பூவுக்கு பவர் ஜாஸ்தியா, தாமரையோட தண்டுக்கு பவர் ஜாஸ்தியா சொல்லுங்க. அப்ப நீங்க இதை புரியுங்க எனக்கு சரி. அதோட இன்னொன்னு சொல்லுங்களா, தாமரை கிழங்கு இருக்குதுல்லங்கம்மா, எங்க இருக்குது? அந்த வேறு கிழங்க யாரோ ஒருத்தர் இந்த பரிசுல போறவங்க இப்படி இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து நம்ம இறங்க வேண்டாங்க, அது கொடி சுத்திக்கும். அந்த தாமரை கிழங்கு இருக்குது பாத்தீங்களா, அந்த கிழங்க அப்படியே மேல எடுத்துட்டு வந்து அந்த அடிக்கிழங்க மட்டும் கட் பண்ணி அதை கொண்டு வந்து மஞ்சள் தேய்ச்சி பொட்டு சந்தனம் வச்சு அந்த தாமரை கிழங்க ஒரு வெள்ளை துணியில கட்டி அது மேல ஒரு சந்தனம் வச்சு ஒரு சாப்பாடு பூ காட்டி உங்க கல்லாப்பட்டியில வச்சீங்கன்னா அன்னையில இருந்து காசு போட்டு கொண்டு ஏன் புரியுதா? இப்ப தண்டுக்கு பவர், தாமரைக்கு பவர், இப்ப கிழமைக்கு பவர் இருந்துச்சா இல்லையா ஐயா? அந்த காலத்துல மகாலட்சுமி ராவணத்தோட தான் உட்கார்ந்துருக்குது. என்ன எதுனால உட்கார்ந்துருக்குங்க? அப்ப அங்கதானே உட்கார்ந்துருக்குது. அப்ப தாமரத்தினுடைய தண்டுக்கு அவ்வளவு பவர். நீங்க நம்ம கல்லாப்பட்டியெல்லாம் திறந்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் நிறைய இருக்கலாம். சேனக்காங்க இதெல்லாம் ஆளை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடும். ஏன்னா என்ன வேலை செய்யுதுன்னு தெரியும்ல. டீ சாப்பிட்றாங்க சார்.
டீ சாப்பிட்டேன். அது இப்ப அதெல்லாம் ரொம்ப நாளா போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நாளா போட்டுக்கிறாங்கல்ல, அது எப்போ வழக்கத்துல இருக்கு. ஐயா சந்திரன் சனி சேர்க்கை இருக்குதுல்ல, சந்திரன் சனி தேவை என்ன தோசைங்க ஐயா? ஐயா புணர்வு தோஷத்துக்கு பரிகாரம் வேணும்ல. நீங்க டீ சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே பேச முடியும். டீ சாப்பிட்டே பேசுங்க. சந்திரனும் சனியும் சேர்ந்தா புணர்வு தோஷம் சொல்லிட்டீங்க. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்க புணர்வு தோஷம் சந்திரன் சனிங்கிறது இது என்ன தோஷத்தை உண்டு பண்ணுதுங்க? ஒரு வேகமா போற பயணமான கிரகத்தை இந்த சனி என்ன பண்றாரு, தாமதப்படுத்தியதுனால தடைபட்டு நடக்குது. நிறைய பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் சந்திரன் சனி சேர்த்து இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா சந்திரன் சனி சேர்த்து இருக்கிறவங்களுக்கு திருமணமாக வரைக்கும் உறுதி செஞ்சு நிறுவனம் நிறைய இருக்குங்களா, நிறைய பேருக்கு இருக்குது. புணர்வு தோஷம் அதுக்கு பேரு. இதுக்கு கன்னி பெண்ணா இருக்கிறவங்களோ இல்ல உங்களுக்கே சந்திரன் சனி இருந்தாலும் ஒரு நல்ல பெரிய தேங்காய் எடுத்து எழுதாது, ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காய்க்குள்ள ஒரு ஓட்டை போட்டீங்கன்னா இருமணி கட்ட போது இந்த ஓல்ஸ் மாதிரி போட்டு எடுப்பாங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க? தண்ணி வெளியே எடுத்துவாங்க, நெய்ய ஊத்துவாங்க. ரைட்டு. இப்போ அந்த நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த தண்ணியை தொலை போட்டு எடுத்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள வெறும் காலியத்தை இருக்கும். கரெக்டா? சனிங்கிறது என்ன தானியம்? இந்த எல்லை நீங்க உங்க வயசு எவ்வளவோ அவ்வளவு தலையை சுத்துங்க, அது போல போடுங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு குச்சி வச்சு அடைச்சு என்னங்க, சந்திரனும் சனியும் புணர்வு தோஷத்துக்கு சந்திரனா வெள்ளை, சனினா கருப்பு எள்ளு, ரெண்டையும் சேர்த்து உங்களை நீங்க உங்க வயசு வரைக்கும் மறுபடியும் தேங்காயும் சுத்தி என்னை பிடிச்ச சந்திரனும் சனியும் புணர்வு தோஷம் இந்த நிமிடத்துல இருந்து இறங்கி போகணும், இந்த தோசை என்னை விட்டு விளங்குன்னு சொல்லி நல்லா ஒரு அக்கினியை போட்டு அந்த தேங்காயை முழுசா எரிஞ்சு அது சாம்பல் ஆயிட்டா அன்னையோட புணர்வு தோசை நீங்கி. தலையாடிக்கு ஐயா இப்போ எப்படி பரிகாரம் வருது பாத்தீங்களா ஐயா? நம்ம யோசிக்கிறது தானே, இதை பத்தி எனக்கு தெரியாது சார். தெரியாது, யோசனை பண்ணல. இனிமேல நீங்க ஜாதகம் பார்க்கும் போது இந்த ஒரு 10 ரூபாய் தேங்காயோட பரிகாரம் முடிஞ்சுதா? ஒரு படி எள்ளு, அவ்வளவுதாங்க ஐயா. அவருக்கு ஆனா எவ்வளவு பெரிய யோசனை பத்தியாது. அப்போ ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை சொன்ன அந்த பொண்ணு நிறைய நலவரமா நடக்குமா? என்னங்க ஐயா? அது வாழ போற பொண்ணு பாவம். அவங்க அடிச்சு புடிச்சு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து கையில காசு இல்லாம கடன் வாங்கி அரைப்படி இதை பண்ணி அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த பொண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் அவமானம். அப்போ அதுக்கு காரணமே அந்த புணர்வு தோஷம் தான். அப்ப அந்த புணர்வு தோஷத்துக்கு சந்திரனும் சனியும் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய்க்குள்ள நீங்க எல்லாம் போட்டு தலையை சுத்தி நீங்க அக்னிங்கிற சூரியன்ல எரிச்சிட்டீங்கன்னா, சூரியன்கிறது யார்? அப்பா. அப்பாவோட உயிர் கருவில உருவான தோஷம் சந்திரன் சனி புணர்வு தோஷம் நிகழ்ச்சி. ஒரு 2 நிமிஷம் ஐயா. எள்ளுதான் சார், எள்ளுதான் நீங்க எடுக்கணும். அந்த எள்ளுமே அந்த பொண்ணுதான் கடையில வாங்கணும், அந்த பொண்ணே தான் போடணும். 2-3 கை மாறக்கூடாது, பாத்துக்கங்க. அதுல எல்லா ரேகையும் பதிவாயிடும். கரெக்டுங்களாமா? அவங்கதான் போய் கடையில வாங்க சொல்லணும். அதை நீங்க சொல்லும்போது தெளிவா சொல்லிருங்க. அம்மா ஒரு கை பணம் வாங்கித்தான் நீங்க தான் போய் தேங்காய் வாங்கணும் மார்க்கெட்ல, நீங்க தான் எள்ளு வாங்கணும், நீங்க தான் தொடர்பு போடணும். இந்த பரிகாரம் வீட்டை நீங்க தான் எளிமையா செய்யணும். மத்தவங்க சொல்லி கொடுக்கலாம். அந்த தேங்காயோட ரேகை யாருக்கும் பதிவாக்கூடாது. ஒரு கழுவிட்டு தேங்காய ஒரு தண்ணியில முக்கிட்டா தேங்காய் உரிச்சுகளோட தோஷம், தேங்காய் வித்தவனோட தோஷம் எல்லாம் போயிருச்சு. தண்ணியில போட்டா இனிமேல் அதை கையில் எடுக்கும் போது அந்த பொண்ணோட தோஷம் நீக்கும். என்னங்கம்மா? ஆமா, எரிக்கிறதுமே இந்த ஓம குச்சி மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சு ஒரு காரச்சட்டியில போட்டு அது எரியும் போது பாத்தீங்கன்னா
திட்ட திட்ட வாசம் 4 மாசம் உட்கார முடியாது. நல்லா சுடர்விட்டே இருக்கு சார். உடற்படை மாசம் உட்கார முடியாது. எல்லாம் கலவாதீங்க, எல்லாம் கலவாதீங்க, எல்லாம் கலந்து உள்ள போட முடியாதுல்ல. ஊறிடும். இல்ல உள்ள போகாது. திருமண காலத்துல மட்டும்தான் செய்வோம். அந்த பொண்ணுக்கு பையனுக்கோ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா சின்ன வயசுல உணர்வு தோசை யாருக்கெல்லாம் இருக்குது? இப்போ அவருக்கு படிப்புல தடை, சந்திரதனி இருக்குதுன்னு அவருக்கு ஏதோ ஒரு தடை. ஆனா அந்த குழந்தைக்கு கூட நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை செய்ய சொல்லலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த வயசுக்கு தகுந்த கல்வியான தடை. எந்த கிழமையில செய்யணும்? அந்த அது நீங்க சொல்லுங்க, நான் சொல்லாமே சொல்லலாம். சந்திரனா என்ன கிழமை? சனினா அது ஏதோ ஒண்ணு பொருத்தி பண்ணிதானே. சனிக்கிழமை பேசுறீங்க, கர்மம் திஸ்டே சனிதானே, கர்ம நாள் திருவைமல்லூர் போறதுக்கு ஒரு சனி. அந்த சனியும் அந்த கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டு வரும்போது வேற வழியில் வர சொல்லுவாங்கல்ல, அது சந்திரதனிக்க சொல்றாங்க. அதான் சொல்றேன். இது கிடையாது. பிரமாதி தோசை சார், ஆண்களுக்கு அதே பரிகாரமா? ஆமாங்க ஐயா, சந்திரஜனி வந்து உங்களுக்கு புணர்வு தானே சார். அந்த புணர்வு தோசை எதனால வருது சொல்லுங்க. செய்ய வேண்டிய கடமைகளோ சார் சனினா சித்தப்பா, என்னங்க சனினா சித்தப்பா. பங்காளிகளுக்கு கோடி கோடி போடாம சொத்துனால பகை வந்துருச்சுன்னா இந்த சனிங்கிற சித்தப்பாவுடைய சாபம் அந்த குடும்பத்துல இருக்கும். அந்த சாபம் நிவர்த்தி ஆகலைன்னா அந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த வம்சத்துல கூடாதுன்னு புணர்வு தோசை வேலை செய்யும். அவங்க சொல்றாங்கல்ல, நீ மட்டும் நல்லா இருந்தியா நான் பாத்துடலாம், நீ கல்யாணம் பண்ணிருவியா, நீ காரியம் பண்ணிருவியா, நீ வீடு கட்டிருவியா, நீ வாசல் கட்டிருவியா, எல்லாமே நடக்காது போ அப்படின்னு சொன்னதுனாலதான் அதுக்கு பிரயாணம் நின்று போகுதுங்க. அதனால புணர்வு தோசை சித்தப்பா வழி சாபம் அது, பங்காளி சாபம். சார் பங்காளின்னு பேர் வந்தது என்னது? சொத்தை பிரிச்சு சித்தப்பங்க வெறிப்பங்க பங்க பிரிச்சு குடுக்கலீங்கன்னா அது காலியா மாறிடுமாமா. அதனால பங்காளி பாத்துங்க. எப்படி குடுக்கலீன்னு என்ன பண்றாங்க? ஆளுக்கு ஒரு முடக்கச்சி கொடுத்தாங்களா இல்லையா? மாட்டு வண்டியில் எங்க அப்பா சொத்தை நீங்க எப்படி வைக்கலாம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அது காலியா மாறிடுமா பங்கு கொடுக்கலீங்கன்னா. அதனால கால் போக்குறது பங்காளி. காலிக்கு அவ்வளவு பவர் இருக்குதுங்க உட்காரம். சார் இது நீங்க பரிகாரத்தை எடுத்து இதை செஞ்சு பார்த்துட்டு அவங்க சொல்லவே சந்தோஷம் தெரியுங்களா? அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம்ங்க. ஏன்னா அவங்க பணமே வாங்கல, பரிகாரம் ஜெயிச்சிருச்சு. அந்த சந்தோஷம் இருக்குது பாத்தீங்களா? அந்த கும்பிட்டு போறாங்க இல்லைங்க. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, அடடா இன்னொரு 2 பரிகாரத்தை நம்ம சேர்த்து எழுதி வைப்போம், அவங்க நல்லா இருக்கிறாங்க பாத்தியா. அப்ப பிரபஞ்சம் ஏதோ அவங்க செய்ய வைக்கணும் சொன்னது நம்பலாம், ஆனா பிரபஞ்சம் தானே செய்ய வச்சது. அதனால அந்த பங்காளி சாவு நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த எல்ல அந்த காலத்துல இந்த பரிகாரம் யாரும் ஒரு ஆரம்ப காலத்துல செஞ்சு சொல்லுவாங்க. இது ஆதிகால பரிகாரம். இது எப்படி எழுதப்பட சொல்லுங்க. பஞ்சபாண்டவர்கள் முன்னோர்கள் இருந்ததுதான். ஐயா நல்லா தெரிஞ்சுக்கங்க, உண்மையான கர்ம தொழிலும்னா எல்ல தேங்காய்க்குள்ள போட்டு இவங்களோட தலை எவ்வளவு வயசோ, நம்ம வயசுக்கு என்னோட வயசு 43, 43 தடவை சுத்தி அந்த தலை மேல வச்சு அதுக்கு மேல திரிய வச்சு அதுல நெய்ய ஊத்தி அதுக்கு மேல தீபம் போட்டு நிறுத்த சொல்லுவாங்க. அந்த காலத்தை இவரோட முன்னோருடைய சாபம், இனிமேல் வரக்கூடிய சாபம், முற்பிறவில செய்த பாவம், இந்த பிறவில செய்த பாவம், பூர்வ ஜென்ம கர்ம தோஷம், 21 தலைமுறை சாபம் எல்லாம் சிரசுல இருந்து தோளுக்கிறேன், தோல்ல இருந்து மார்புக்கிறேன், மார்பை பிடிச்ச தோஷம் வைத்துக்கிறேன், வயிற்றை பிடிச்ச தோஷம் கர்ப்பத்துக்கிறேன், கர்ப்பத்தை பிடிச்ச தோஷம் தொலைக்கிறேன், தொலையை பிடிச்ச தோஷம் முட்டிக்கிறேன், முட்டை பிடிச்ச தோஷம் முழங்காலை முழங்காலை பிடிச்ச தோஷம் பாதத்துக்கிறேன், பரதோடி போக சிவா அப்படின்னு சொல்லி எழுப்பாங்க. பாடுபாட்டா பிடிச்சிருக்காங்க பாருங்க. என்னங்கய்யா நானும் வல்லூர்தான் ஐயா. ஆமா அந்த காலத்துல வள்ளுவருக்கு ஒரு பாட்டு இருக்குது, எள்ளு இரும்பு இடுபருத்தி வெங்கலம் அள்ளி கொண்ட வாகனருக்கு ஆடு மாடு கோழி வஸ்திரம்
உள்ளிருந்த திருவள்ளுவருக்கு உத்தமதான கொடுத்தால் எங்களை கொள்ள வந்த பேய் பிணி காத்து கருப்பு அனைத்தும் துள்ளியோடி போகுமே. கர்மகானோட அன்னைக்கே எழுதி வச்சுக்கிறாங்க. நாங்க தானம் வாங்கலாம், உங்க கர்மம் போயிருமா. அதுக்காக வள்ளுவருக்கு வந்து பரிகாரம் வந்து அவங்க அந்த காலத்துல இந்த உலகத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாரையும் புண்படுத்தி என்னைக்கு நான் பேசி பழக்கல. கிராமங்களை எல்லாம் போய் பஞ்சாங்க மூட்டையை தூக்கி தலையை சமந்துட்டு வயிற்றுக்காக போய் கிராமமா போய் ஜோதிடம் ஒண்ணு இருக்குது, உங்களுக்கு கிரகம் ஒண்ணு வேலை செய்யுது அப்படின்னு அவங்க புரியாதவங்களை கூட புரிய வச்சு அங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நவநாணிகளை எடுத்து அங்க வீட்டுல புழங்கிருக்கிற சொம்புகளை எடுத்து கூட சுத்தி அந்த தேங்காய் பழத்தை மரத்துல இருந்து ஓட்டு வந்து அங்கேயே பரிகாரம் பண்ணி அவங்க தோஷத்தை கழிச்சு அவங்களும் நலம் அடைஞ்சு இவங்க வைத்தியம் காப்பாத்திருக்காங்க. எப்படி அப்ப அந்த வறுமையை கூட அந்த வீட்டுக்கு போய் கடையில சாமான் வாங்க வேண்டாம், என்ன இருக்கோ கொண்டா தாயி, எப்படி என்ன இருக்கோ அதை எடுத்துப்பான். எல்லாத்தையும் வச்சு இவங்க மனசுல நினைச்சு பண்றதா பரிகாரம். பொருள்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த உயிர்ல இருந்து வரக்கூடிய சக்தி தான் அவங்கள ஒரு உணர்வு பூர்வமா வேலை செய்யுது. அந்த காலத்துல அந்த பாட்டு சொல்லி அந்த தானம் வாங்கும் போது உண்மையாலுமே நம்மளோட கருணை தெய்வம் தானம் எங்க இருக்கும். நான் இந்த பாட்டுல நீங்க கேட்கவே இல்லையே, நான் பாடிட்டு போயிட்டேன். அது நிறுத்தி பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. எள்ளு, இரும்பு, இடுபருத்தி, கம்பளி, எள்ளு, இரும்பு, இடுபருத்தி, வெண்கலம், அள்ளி கொண்ட வாகனருக்கு ஆடோ மாடு கோழியோ வஸ்திரமோ உள்ளிருந்த திருவள்ளுவருக்கு உத்தமதானம் கொடுத்தால் எங்களை கொள்ள வந்த பேய் பிடி காத்து கருப்பு அனைத்தும் துளியோடி போகுமே. அப்ப எள்ளு, இரும்பு, இது பருத்தின்னு ஏன் அது வந்துச்சுன்னா கம்பளின்னு வந்துச்சு. அந்த காலத்துல இடுபருத்தி அப்படின்னு வந்துச்சு. எள்ளு, இரும்பு, இடுபருத்தி, வெண்கலம் அப்படின்னா கம்பளி. இந்த கம்பளி போதிக்கிற கொண்டு கொடுப்பாங்களா அந்த கம்பளி. எள்ளு, இரும்பு, இடுபருத்தி, வெண்கலம் அள்ளி கொண்ட வாகனருக்கு. அள்ளி கொண்ட வாகனருக்குன்னா அனைத்து தோஷம் கழிக்க வந்த வாகனர் நாம தானா. அவருக்கு அள்ளி கொண்ட வாகனருக்கு ஆடு வசதி இருக்கிற கொடுக்குறது, மாடு அளவிட வசதிக்கிறவங்க கொடுக்குறது, கடைசிக்கு கோழி அதுவும் கொடுக்க முடியலன்னா கஷ்டம் தான். அப்போ ஆடு மாடு கோழி வஸ்திரம் உள்ள இருந்த திருவள்ளுவருக்கு உத்தம தானம் கொடுத்தால் உங்களோட கர்ம வினைகள் எல்லாம் இவர் தானம் வாங்கிட்டா அந்த குடும்பத்துல அந்த கர்மம் நம்ம விட்டு போயிடும். அப்ப வள்ளுவருக்கு தானம் கொடுக்கறது அந்த காலத்துல இந்த பாட்டு சொல்லி ஒரு காலத்துல வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வள்ளுவர் பரிகாரம் பண்ண பழகிட்டு சொன்னதுக்கு காரணம் இந்த வள்ளுவர் வாக்குன்னு வச்சு. அதனால யூடியூப் சேனல் வள்ளுவர் வாக்குன்னு வச்சேன். அப்ப அந்த பாரம்பரியமா அந்த தோஷம் எல்லாம் அவங்ககிட்ட கழியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சம் 30 வருஷமா அந்த பரிகார பாட்டெல்லாம் கொஞ்சம் பாடி பறவைகளுக்கு எல்லாம் அந்த பரிகார பூஜை எல்லாம் பண்ணி கொஞ்சம் திருப்தி பண்றோம். இந்த ஜென்மத்துல கொஞ்சம் பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் தெரியாதவங்களுக்கு. இப்ப எல்லாம் எல்லாம் ஓப்பனா எல்லா மக்களும் பலன் அடையணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய சொல்றோம். அப்ப இனிமேல் நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் ஒரு அன்னதானம் போட்டீங்கன்னா அந்த தோசை இருக்கு இல்லையா. எந்த பரிகாரம் பண்ணாலும் அன்னதானம் போட்டீங்கன்னா அந்த பரிகாரம் பாஸ்டா வேலை செய்யும். அது எதனாலே சொல்லுங்க. போதும்னு சொல்றது அன்னதானம் மட்டும். அது போதுங்கிறது பொதுவானதா இருக்க. நான் சொல்றது இவர் பரிகாரம் பண்ண அன்னதானம் போடணும். பூர்வ புண்ணியம் அம்மா சொல்றது கரெக்ட். பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை செய்யும். சாப்பாடு அன்னதானம் போட்டா இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஏன்னா நான் அன்னதானம் போடுறதுனால இந்த ரகசியத்தை கூட மறைச்சு வைக்க முடியலையே. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நான் அன்னதானம் போடுறது வந்து இப்ப கூட கோயம்புத்தூர்ல ஒரு இதே பண்ணோம், அன்னதானம் பண்ணேன். அன்னதானம் போடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல ராஜா மட்டும் தான் அன்னதானம் போடுவார். ராஜா மன்னர்கள் தான் அன்னதானம் போடுவார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு வீட்டுல பஞ்சாயத்து நடந்ததுன்னா ஒரமனை கட்டுப்படினா அரமனை போய் ஆகணும். என்ன பொருள் சார்? ஒரமனை ஒரு சண்டை வருது குடும்பத்துக்குள்ள, ஒரமனைக்கு கட்டுப்படினா அரமனை கட்டுப்படும். நீதி கேட்ட உறவு முறைக்கு கட்டுப்படலைன்னா சார் சொல்லுங்க. உறவு முறைக்கு கட்டுப்படலைன்னா அரண்மனைக்கு போகணும். ஐயா சொல்றது கரெக்ட். ஒரமனை கட்டுப்படைனா அரமனை கட்டுப்படைன்னு சொல்றது என்னன்னா அந்த காலத்துல நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா நம்ம மாமச்சரை கூட்டா உறமனை தானே. அப்ப அவரு வந்து பஞ்சாயத்து பண்ணுவாரு, என்னப்பா நீ வந்து ஓவரா பேசிட்டு இருக்கிறியாமா, அவங்கள வந்து மதிப்பு மரியாதை இல்லாம, நீ வயசு ஜாஸ்தி இல்ல, திரும்ப பையன் முளைச்சு 3 விடல, அப்படி இப்படி சொல்லி ஆளா இருக்கும் எல்லாம் முடியாது அப்படின்னு ஊருக்கே கொஞ்சம் கட்டுப்படாத ஒரு மனசு திறந்துருப்பான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா
அரண்மனையில 5 பேர் வச்சிருப்பாரு. மந்திரி ராஜா வந்து அவரே வந்து எல்லா பிரச்சனையும் பார்க்க மாட்டார். அவரும் ஒரு 5 பேர் வச்சிருப்பாரு. பேசாமையே சவுண்ட் அடிக்கிறவங்க ஒருத்தர் இருப்பான். ஒருத்தர் பஞ்சாயத்து நீ என்ன பண்ண கேட்பான். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க ஒரு 5 பேர் வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்து முடிவு பண்ணி என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதுதான் அந்த காலத்துல. அதனால உரமனை கட்டுப்படையினா அரண்மனை கட்டுப்படுறது வந்து இதுதான் வார்த்தை. புரியுதுங்களா? அந்த காலத்துல பெரியவர்கள் உரண்மனையும் அரண்மனையும் சேர்த்துக்காரு பாத்தீங்களா? ஐயா உரண்மனை பிளஸ் அரண்மனை. அப்ப அரண்மனை நம்ம ஊரு தாண்டி போறோம். அப்போ இந்த இடத்துல அந்த பரிபாவத்தை பேசி கட்டுப்படாதவனும் அரண்மனைக்கு போனாலும் ராஜா என்ன பண்ணுவாருன்னா ஊர்ல எல்லாத்தையும் அந்த தப்புசங்கட்ட எல்லாத்தையும் அடிச்சிருப்பாரு. அடிச்சவங்களோட பாவங்களா ராஜா வந்துருக்கும்ல, கரெக்டுங்களா? அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா ஜோசியத்துல வச்சு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். கரெக்டுங்களா? அப்போ வசதி படைச்சவங்க யாரு அந்த காலத்துல? ராஜா. ராஜா எல்லாத்துக்கும் கொடுத்து வாழ்ந்து பிழைக்கணும்னு சொல்றத சாப்பாடு கொடுத்த புண்ணியம் தேர்ந்தார். கரெக்டுங்களா? சாப்பாடு கொடுத்த புண்ணியம் தேர்ந்தார். நம்ம சாப்பாடு போக இங்க ஒருத்தர் நீ சாப்பாடு கொடுத்தாலும் கடவுள் பழைய ஒரு பாயிண்ட் புண்ணியம் ஏறும். அப்ப இந்த அன்னதானம்ன்றது வந்து உங்களுடைய பாவதோஷங்கள், உங்க முன்னோர்கள் செஞ்ச கர்மா, உங்க முற்பிறவில நீங்க வாங்கி வந்த கர்மா எல்லாத்துக்குமே பரிகாரம் செய்து முடிச்ச உடனே அன்னதானம் போட்டு அந்த ஆத்மா சாந்தியான மட்டும்தான் இது எதற்காக இந்த அன்னதானம் போட்டாங்களோ அந்த பூஜையினுடைய சக்தி அந்த அன்னதானத்தால சரியாகும். அப்ப எல்லாருமே இன்னொரு அன்னதானம் போடலாம் இல்லையா? அன்னதானம் போடலாம். இப்பெல்லாம் கொஞ்சம் சாப்பாடுக்கு வந்து முன்ன இருந்ததை விட உரல குத்தி அரிசி ஒண்ணு யாரு இது பண்றது இல்ல இல்லையா? குத்து அரிசி இல்லையேங்க இப்ப கடையில தான் வாங்கி வந்துடும். நம்ம கார்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டு 2 வச்சிருப்போம். அப்புறம் ஏதாவது போற வழியில டிஃபன் சாப்பிட்டோம்னா 2 பார்சல் வச்சிருப்போம். அந்த 2 பார்சலை வாங்குறதுக்குன்னே யாரும் ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் சாப்பிட்டு 5 நாள் இருக்கு. அவர் வாய் பேச தெரியாது, கேட்க தெரியாது. ஆனா அவருக்கு போய் நீங்க அந்த தண்ணி பாட்டை சாப்பாடை கொடுத்தீங்கன்னா எடுக்கிற குடிக்கை ஒப்பு சாப்பிடுவாரு. என்ன காரணம்னா அவருக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, கூட பிறந்ததும் இல்லை, ரோட்ல அல்வாடி போயிருப்பாரு. அங்கதான் புண்ணியம் பிறந்ததுங்க. நான் இதை வந்து அவங்களுக்கு வாங்கிட்டேன்னா அந்த பொங்கல் சுட சுட ஆறுதலுடைய ஆள் கிடைச்சிருப்பாரு. கடவுள் அப்படி வச்சிருப்பாரு. அப்ப நாம இந்த புண்ணியத்தை செய்யறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த குடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வந்தது பாத்தீங்களா? அன்னதானம் போட போது யாரு இப்ப சாப்பாடு போட்டீங்கன்னாலும் சாப்பிட்டு முடிவு வரைக்கும் அவங்களை எந்த குறையும் சொல்லாம இருக்கணும். அது பேர் தான் அன்னதானம். எப்படி அவருக்கு இலையை போட்ட உடனே சாப்பாடு தண்ணி தொழிச்சு அவருக்கு சந்தோஷமா நீங்க பரிமாறி அந்த இலையை எடுத்து கொண்டு போய் நீங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்தி திருப்திங்களா நீங்க கேட்க வரைக்கும் போட்டா மட்டும்தான் அன்னதானம். நீங்க போட்டு ஒண்ணுன்னா நீங்க தப்பு சொன்னீங்கன்னா ஏதாவது குறை சொன்னீங்கன்னா அவர் மனசு வந்து திருப்தி இல்லாம சாப்பிட்டாருன்னா சாப்பாடு என்னமோ வயிற்றுக்குள்ள போயிருக்கலாம், ஆனா புண்ணியம் நம்ம வீட்டுக்கு வந்து சேர. இதுக்கு நீங்க ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கீங்க. வள்ளுவருடைய மனைவி யாருங்கய்யா? இந்த வாசகி திருவள்ளுவருக்கு டெய்லி சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடும் போது அவர் கிச்சன்ல இருந்து ஒரு ஊசி எடுத்து வச்சிருவாரா எங்க இலை மேல, ஒரு டம்ளர் தண்ணி அங்க வச்சிருவாரா. அந்த மாதிரி டெய்லி சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் எடுத்து மறுபடியும் ஊசி வைக்கிறது, டம்ளர் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, தண்ணி குடிச்சிட்டு அந்த ஊசி எடுத்து சுருட்டி இப்படி வச்சுப்பாரு. இப்படியே பல காலம் வாழ்ந்திருக்காரு திருவள்ளுவர். இத வாழ்ந்து முடிச்சுட்டு இறுதி நாள் நெருங்கிருச்சு. இறைவனை அழைக்கும் தெரிகிறது. எப்படி இறுதி நாள் நெருங்கி வருகிறது, இறைவன் அழைக்கும் தெரிகிறது. என்னுடைய உயிர் பிரிகிற காலம் வந்தாச்சு வாசகி, இதுவரைக்கும் என் கூட நீ வாழ்ந்ததுல உனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, உங்களோட நான் வாழ்ந்ததுல உங்க நிலையிலேயே நான் இருந்ததுல எனக்கு ஒரு பெண்ணா பிறந்து எனக்கு எந்த ஒரு கொடுமையும் நீங்க செய்யல, நான் நிம்மதியா சாப்பிட்டு என்னை நல்லா வச்சிருந்தீங்க, எனக்கு எந்த குறையும் நீங்க வைக்கல, நான் உங்களோட வாழ்ந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம சொல்லியிருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறை இருந்ததுங்க, அது வேணா உங்கள்கிட்ட கேட்டா வருத்தம்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நான் கேட்கல அப்படின்னு. அப்ப அவர் சொல்லிக்குது, நான் எப்பெல்லாம் சாப்பாடு போடணும் அப்பெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி நீங்களும் வச்சிடறீங்க, ஒரு ஊசியும் அந்த இடத்துல மேல வச்சிடறீங்க, இதுக்கு மட்டும்தான் எனக்கு அர்த்தம் முடியல அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு, அது வேற ஒண்ணும் இல்லம்மா, என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுழிச்சு நீ சாப்பாடு போட்டீங்கன்னா அந்த கையில வேகமா வரக்கூடிய சோறு மண்ணில சிந்திடும், கோபமா இருக்கிறது தெரிஞ்சிடும். அந்த சோறு மண்ணில சிந்துச்சுன்னா ஒரு சோறை கையில் எடுக்க முடியாது. அதனால இந்த ஊசி எடுத்து இந்த சோறை கொத்தி இந்த தண்ணீர் அலசி உருவி போட்டு சாப்பிடலாம்னு நினைச்சேன். இந்த ஊசிக்கு வேலையில தண்ணிக்கு வேலையில நீண்ட உண்மையான வாசிக்க சொன்னாரு.
இப்போ சோறு போட சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட கலகம் வருது. இலையில போறதுல தலையில தான் போறாங்க. எனக்கு கோவம் தான். இலையில போறதுல தலையில தான் போறாங்க. ஐயா இருக்கிறவங்களும் வள்ளுவரா இருக்கும். ராசி மேல மட்டும் குறை சொல்லக்கூடாது. அப்படியா வள்ளுவரா இருக்கணுமா? அது அவங்க எப்படி சொல்றாங்க பாயிண்ட் எங்க பிடிக்கிறாங்க அப்படி வள்ளுவரை நான் அவ்வளவு இருக்கணும்ல புரிஞ்சு சொல்லல. அதாவது வள்ளுவர் இப்படி இருந்தாரு வாசி இப்படி இருந்தாங்க. மனைவி கணவனா இருக்கிறவங்க வள்ளுவரா நீங்க இருக்கணுங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சொல்லாம இருக்காங்க. ஆனா உண்மை அதுதான். அந்த காலத்துல அந்த முகத்துளிக்காம சோறு போட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த அன்னதானத்தை நீங்க போடுறதா இருந்தா அவ்வளவு திருப்தியா போடணும். ஐயோ நம்ம இவ்வளவு காசு செலவு பண்ணி இந்த சாப்பாடு போடணும்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அன்னதானம் புண்ணியம் இல்லை. தைரியமா போடுங்க. வீடு போடுறதுக்குள்ள உங்களுக்கு வந்து போட்ட காசுக்கு மேல வீடு போடுறது வந்து நம்பிக்கை செய்யுங்க. எந்த ஒரு காரணம் கிடையாது. நம்ம யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க அன்னதானம் போடுறோம், கையில காசு இருக்கு இல்ல அதெல்லாம் பேச்சு இல்ல. கடவுள் போட சொல்லிட்டாரு நம்ம போடுறோம். ஆனா அது ஏதோ வழியில ஆண்டவன் கருவந்து கொண்டு சேர்க்கிறார். அதனாலதான் இறக்கிற கிணறு ஊருன்னு அந்த காலத்து சொன்னாங்க. கரெக்டுங்களா? நீங்க தண்ணிய வச்சிருந்தே இருந்தீங்கன்னா காலையில போய் பாத்தீங்கன்னா கிணறு நிறைய தண்ணி இருக்கு. அதுக்கு மேல அது ஊறாது. பாத்துருக்கீங்களா? காலையில போய் பாருங்க தண்ணி இருக்கு. அந்த தண்ணிய நீங்க ஒரு வாழை தண்ணி எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாழை வந்து நின்று 10 வாழை தண்ணி எடுத்தீங்கன்னா 10 வாழை வந்து நின்றுக்கும். அப்ப இறைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த பூமியில இருந்து இறைவன் மேல ஊறிட்டே இருக்கும். அதனால காலப்போடுவாங்க என்ன சொல்லிட்டாங்க? இறக்கிற கிணறு தான். அது மாதிரி நீங்க காசை இறக்கும் போதுதான் இங்கேயும் ஊருங்க பணம் வரும். அது பாக்கிட்டு இங்கேயும் ஊருங்க புரிஞ்சுங்க உங்களுக்கு. அப்படி கொடுத்தா தானே ஐயா கரெக்டுங்களா? நம்ம ஒரு ஆள் சொன்னாரு நான் மட்டும் தொழில சம்பாதிச்சிருந்தாங்க சம்பாதிச்சு நான் 4 பணம் தேடி நான் வீடு வசலா கட்டிட்டு என் குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு செலவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில நான் ரிட்டையர் ஆகிற காலத்துல என்கிட்ட கொஞ்சம் மிச்சமாச்சுன்னா நான் அப்ப நான் புண்ணியம் செஞ்சுக்கிறேங்கன்னாரு. இது நீ செய்யாம இருக்கலாமே. இது எப்போ அவருக்கு யோகம் வந்து கடைசியா இருக்காங்க கரெக்டுங்களா ஐயா? புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எப்படி? புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இது என்ன லாஜிக்கு சொல்லுங்க? புண்ணியம் செய்வதற்கு என்ன வரதுக்கே நம்ம ஏற்கனவே லாஜிக் வேற சொல்லுங்க. பூர்வ புண்ணியம் பலமா இருக்கணும். அது ரைட்டு. புண்ணியம் செய்வதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எல்லாராலையும் புண்ணியம் செய்ய முடியாது சார். அதுக்கே புண்ணியம் பண்ணிதான் அது ரைட்டு. இந்த வார்த்தையில நீங்க புண்ணியம் விஷயத்த புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னா போன ஜென்மத்துல புண்ணியம் செய்த சரி எல்லாம் சந்தோஷம். நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு பிச்சைக்காரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒருத்தர் வராரு. அவருக்கு நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு பிச்சைக்காரன்னு தெரியும். அவருக்கு சாப்பாடு கொடுத்தா நாம சாப்பாடு தண்ணி பாட்டு கொண்டு போய் கொடுக்குறோம். ஐயா நீங்க பசியோடு இருக்கிறீங்க இந்த சாப்பாடை சாப்பிடுங்க நான் கொடுக்குறேன். அவர் என்ன பண்றாருன்னா எனக்கு சாப்பாடு வேண்டாம் போன்றாரு. புனி வருமா? அப்ப அந்த பிச்சைக்காரருக்கு நீங்க கொடுத்த வாடகை புனி கேட்டு பிச்சைக்காரனே சொல்லல. எல்லாம் கடவுள் நல்லா தான் பண்ணாங்க. அவங்க யாசனை வாங்குறதுனால அந்த பிச்சையும் பேர் வந்தது. ஆனால் அவர் அதை வாங்குறதுக்கு நீங்க புனி பண்ணிருக்கணுமா? இப்ப சொல்லுங்க. பணம் காசு இருந்தாலும் புண்ணியம் பண்ணிதான். அதுதான் நான் ஒண்ணு எழுதியிருக்கேன் உங்களுக்கெல்லாம் வரும் புக்ல. பணம் 10 செய்யும் அதை பத்திரமா வைத்திருந்தால் புண்ணியம் செய்யும். புரியுத? பணம் 10 செய்யும் அதை பத்திரமா வைத்து பயன்படுத்தினால் புண்ணியம் செய்யும். சீட்டாடலாம், எது வேணாலும் குதிரை நேசம் விடலாம், பணத்தை எது வேணாம். பணம் 10 செய்யும் ஆனா பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா புண்ணியம் செய்யும். நான் அன்னதானம் பண்ற புண்ணியம் தானே. ஏன் நம்மகிட்ட காசு எச்சா இருக்குதுன்னா முதல் வேலை இடம் வாங்குறது வீடு வாசல் கிடைச்சி பழக்கம் இல்லை. இதுக்கு எங்க போய் அன்னதானம் போட்டு அந்த புண்ணியத்தை செய்து வச்சா நமக்கு நோயெல்லாம் மாறலாம். இந்த எண்ணம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க அப்படி எல்லாத்துக்கும் அப்படி வருமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு ரோட்ல ஒருத்தர் காடு ஒழுங்கா நடந்து போறாரு. எப்படி நீங்க இங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க, இதுக்கு என்ன பொருள்? அவருக்கு நம்ம ஏதோ செய்யணுங்கிறத கடவுள் உணர்த்துறாரு. வேற நாளைக்கு நம்ம கூட நிலைமை வரலாம். அப்படி இல்லைங்க. அவரை விட நம்ம ஐயா சொன்னதா கரெக்ட். அதாவது ரோட்ல நடந்து போகும்போது அவர் செய்த கர்மம் கடவுள் கொடுத்த தண்டனை காடு ஊனமா இருக்கிறது நடந்து போறாரு. அவர் முடியாம நடந்து போறாரு. அதை விட நாம நல்லா நிக்கிறோம்லங்க, நாம தான் முடிவு பண்ணிக்கிறோம் அவரை விட. அதுதான் பாயிண்ட். எப்படி
இதுக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்க நம்ம பரவாயில்லை என்ன அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? நான் சாச்சு நடந்து போறேனே, உன்ற கால் மாதிரி என்ற கால் இல்லையே அப்படின்னு அவருடைய எண்ணம். நம்மளுடைய எண்ணம் என்ன? அவரை விட நாம நல்லா நிக்கிறோம், அப்ப நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அங்க கர்மம் வேலை செய்யல இல்லையா? அதுக்கு நம்ம பரவாயில்லை இல்லைங்க. அப்போ சாப்பிட்டோம், இருந்தோம், வாழ்ந்தோம் இல்லாம இந்த சமுதாய சேவைக்கு என்னெல்லாம் பொதுநல தொண்டு இருக்குதோ அதை முன்னெடுத்துக்க சொல்றாங்க. ஒண்ணே ஒண்ணு கிருஷ்ணவேணி அம்மா எடுத்துக்காங்க. தலைவி அம்மா அவங்க ஜோதிடத்திலேயே கிருஷ்ணவேணி அம்மா, தலைவி அம்மா. பெண்கள் எல்லாம் எங்கெங்கயோ ஒரு மாதிரி இருந்தாங்க ஜோதிடத்துல. அவங்க எல்லாம் ஒழுங்கிணைச்சு பெண்களும் ஒரு ஜோதிட துறையில நாங்களும் 10 மக்களுக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு ஜோதிடத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு பெண்களும் ஜோதிடம் பார்க்கறதுக்கு எங்கனாலே முடியும்னு அவங்க ஒருங்கிணைச்சு ஒரு சேவை எடுக்கிறாங்களா இல்லையா? எப்படி ஒவ்வொரு ஒரு திறமை இருக்குது. அவங்களுக்கு எப்ப கிடைச்சது? KFC சிக்கன் கண்டுபிடிச்ச வயசு இல்லையா? சொல்லுங்க. 60 வயசுக்கு மேல ஒரு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இப்படி சிக்கனை கடிச்சு இப்படி பேண்ட் சட்டை போட்டு அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டா ஒரு பக்கெட் சிக்கன் வாங்கி சாப்பிடுவாங்க. அவருக்கு ஆயுள் எப்ப திறந்தது? 66 வயசுல திறந்தது. அவருக்கு இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் வந்து இன்னைக்கு 100,000 கோடி. எப்ப எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? அப்ப அவருக்கு அந்த யோகா பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? எல்லா மனிதர்கிட்டையுமே யோகம்னு ஒண்ணு இருக்குது. அந்த யோகத்தை சரி பண்ணோம்னா இந்த புண்ணியத்தை நீங்க பாஸ்டா செய்யும்போது யோகா ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இது எல்லாமே நல்ல விஷயம் தாங்க. அது ஜோதிடரா இருந்தா அடிப்படையில நாமும் புண்ணியம் நாம் செய்துட்டு நீங்க ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்றீங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு முதல்ல நம்ம தர்ஜமணியா இருந்தா இந்த ஆசீர்வாதம் அவருக்கு எப்படி போய் சேரும்? நாம நல்ல ஒரு திருப்தியா 4 பேருக்கு நல்லது செஞ்சு அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம வாழ்த்து வாங்கியிருந்தா அந்த வாழ்த்துல இருந்து ஒரு வாழ்த்து உங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி என்னங்கய்யா? அப்ப அந்த வாழ்த்தெல்லாம் எங்கிருந்து வந்ததுங்க? நாம் செய்து புண்ணியம் பண்ணி அவங்க கிட்ட வாங்குறது நமக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு நல்லா இருக்கு எப்பான்னு சொன்னா அவன் உண்மையாவே நல்லா இருக்கும். அந்த காலத்துல சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா நிறைவேற்றுவாங்க. ஒரு சித்தர் வந்து ஒரு மரத்தடியில் இப்படி உட்காந்துருக்காரு. ஒரு பையன் வேணும்னு டான்ஸ் ஆடி காமிக்க பிடிக்கல. அவர் வச்சிருந்தாரு ஒரு வாக்கு. அவர் உடனே தண்ணி எடுத்து இதோட எரிஞ்சு போன இப்படி ஊதா அவன் பொசுங்கி போயிட்டான். அப்ப என்னடா இவ்வளவு பவர் இருக்குது என்கிட்ட அப்படின்னு மணியா அணியான ஒரு உயிரை போயிருச்சு. ஒரு மனுஷன் உயிரை எடுத்துப்பானா? இப்படி ஒரு சக்தி இருக்கா? ஐயோப்பா என்னால முடியலையே அப்படின்னு நினைச்சு இன்னொருத்த போய் டான்ஸ் ஆடி காட்டியிருக்கான். மறுபடியும் தண்ணி எடுத்து தெரிஞ்சுக்கிறாரு. அவன் பொசுக்கல. என்ன காரணம்? அவனோட 2 சக்தி கூட அவனுக்கே கொடுத்தாங்க. முதல்ல புரிஞ்சு சார் முதல் வந்து அந்த பவர் எல்லாம் வச்சுட்டாங்க. அவர் கை எடுத்து விட்டாருல்ல. இது வரைக்கும் தவம் பண்ண சக்தியெல்லாம் முதல்ல கொடுத்தாருங்க. என்ன 2வது போய் நீங்க வேலை செய்யல அப்படின்னு என்ன? நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்கும். அதை உயிர் போகும்போது யாரோ ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணா அந்த உயிர் பிறக்கும். உயிர் வந்து உருவாகும். இப்ப நம்ம இருக்கிற பவரை சரியான நேரத்துக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கறவங்க புண்ணியம் நேரம் பண்ணீங்க. இது என் வயசுக்கு பேச நீங்க நினைப்பீங்க. அப்ப எவ்வளவு அனுபவத்தை நம்ம வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இல்லைங்களா? நம்ம வயசு கம்மி தானே, 43, 30 வயசு ஜோசியம். அப்ப எத்தனை கிராமங்கள், எத்தனை கால்நடை செருப்பே 2 செருப்பு பாருங்க. செருப்பு அப்பவே நீங்க அந்த காலத்துல பாருங்களேன். 20 வருஷம் முன்னாடி எல்லாம் ஒரு செருப்பு போல இன்னொரு செருப்பு இருக்காது. ஏதோ ஒரு செருப்பு போன போது காசு எல்லாம் செருப்பு போட்டுருக்கிறோம். அப்ப எவ்வளவு வருங்க ஐயா? நீ கோடி எத்தனை வாங்குவோம்? அதையும் வந்து யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு செருப்பே மாத்தி போட்டிருப்பாங்க. வறுமையிலையும் கூட நாம அந்த பரிகாரம் எடுத்து வச்சு இன்னைக்கு அதிகாரம் சொல்றோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் எதுக்காக நீங்க? அதனாலதான் அவருக்கு ஏழக்கமால நான் போட்டுவிட்டேன். எதனாலங்க? என்னைக்குமே இந்த உள்ளம் வெள்ளையாவே இருந்து மனசு நாமளே சுருங்கி குறுகி இவருக்கு இதை போடணும்னு நினைக்கூடாது. கட்டில அப்படியே போட்டோம்னா ஏலக்காய் மாலை இப்ப போட்டோமா, அடுத்து நான் டைமண்ட் மாலை மட்டும் போடுங்க. எண்ணம் பெருசா வந்தா வரலாமே. என்னங்க ஐயா? எண்ணம் பெருசா இருந்தீங்க. அதாவது என்ன சொன்னாங்க? எண்ணம் போல் வாழும். அதாவது எண்ணம் நல்லா இருந்தா வண்ணம் நல்லா இருக்குமா? எப்படி? எண்ணம் நல்லா இருந்தா வண்ணம் நல்லா இருக்குமா? அப்படின்னா நீங்க ஒரு அடுப்பு கறி எடுத்து போய் கூட நீங்க ஒரு செவத்துல ஒரு தெய்வத்தை வரையணும்னு எண்ணம் நல்லா இருந்தா அந்த தெய்வமே அப்படியே உட்கார்ந்துருமா. அதான் வண்ணம் நல்லா இருக்கும். அப்படியே
அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களோட எண்ணத்தை தான் நம்ம சுத்தப்படுத்தி சாதம் பார்க்கும் போது நம்ம காசு இதெல்லாம் பார்க்காம அவருக்கு அந்த கிரகங்களுடைய ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போனா மட்டும்தான் கொஞ்சம் ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்துக்காகத்தான் நம்ம எண்ணத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இருக்கா. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஐயோ சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அது நல்ல விஷயமா தான் நீங்க எடுத்துக்கலாம்ல. எனக்கு ஐயா அவர் எந்திரிச்சாங்க பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர் எந்திரிச்சா அருமையான விஷயங்கிறாரு. அவர் வயசு சொல்லுங்க ஐயா. அவங்களோட உள்ளமெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து கேட்குதா இல்லைங்களா? இதுக்கெல்லாம் நாம் ஏதோ ஒண்ணு பண்ணினதுனால தானே அவங்க கலைக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு வந்திருக்காங்களா? அதனாலதான் ஒரு சாஸ்திரத்தை சம்பிரதாயத்தை நம்ம கையில் எடுக்கும் போது ஆத்துமா நாம ஏதாவது மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும். நல்லா தெரிஞ்சுங்க. சாதமாக வந்தா அவங்க கர்ம விஷயத்தை பத்தி பேசுறாங்கல்ல, கர்மா பத்தி பேசுவாங்க. கரெக்டுங்களா? அது என்னோட என் குழந்தை சரியில்லைங்க, குடும்பம் சரியில்லை, பொண்டாட்டிக்குள்ள சரியில்லை, நான் எப்படி வாழ போறேன், எப்படி இருக்க போறேன், இதெல்லாம் ஜோசியம் சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஒரு தொழில் செய்ய இடத்துல இருக்குமா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சொம்புல கல்லுப்பு போட்டு தண்ணியில ஊற வச்சிரு. அவங்க போனதுக்கு அப்புறம் அதை தெளிச்சு விட்டுருங்க. அவங்க நெகட்டிவ் அவங்க ஜோசியம் வராங்க. ஏன்னா உப்பு தானே நம்மளுடைய மனசை கரையும். அப்ப அந்த கல்லுப்பு தீர்த்தம் இருக்கிற இடத்துல நீங்க தெளிச்சு விட்டீங்கன்னா காலையில இருந்து பொழுதா வரைக்கும் நெகட்டிவா பேசியிருப்பாங்க. அந்த நெகட்டிவ் எல்லாம் நம்ம 4 கூட இருக்கிற ஆபீஸ் கூட தான் இருக்கும். நாமளும் சரியாகணும், நம்ம எனர்ஜி பழுதாக கூடாதுன்னா கல்லுப்பு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து தெளிச்சு விட்டுருங்க. இதை தெளிச்சீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வராது. இது முதல்ல இந்த கல்லுப்பு பரிகாரம் வேற எதுக்கும் செய்வாங்கல்லம்மா? விளக்கெல்லாம் போடுவாங்க, கல்லுப்பு வீடெல்லாம் போட்டு தெளிப்பாங்களாங்க. அது போல சீரக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கீங்க. அது பேரே சீரகம். சீரகம் இருக்கலங்கய்யா, நைட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா காலையில அது சீரக தீர்த்தமாகும். அதுல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தெளிச்சு விட்டீங்கன்னா அகம்ங்கிறது இடம், சீரகம். அப்ப சீரகம் ஆயிருமா? நான் ஏற்கனவே சீரக விளக்கு போட சொல்லிக்கிறேன். சீரக விளக்கு ஐயா போடுற கையை எடுத்துக்கிறாரு. எல்லா விளக்கும் போட்டாங்க, வித்தியாசமா ஒரு விளக்கு யோசிக்கணும்னு சொல்லி அதுக்கு பேரே சீரகம். இப்ப கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் சீரக விளக்கு போடுறாங்க. நான் 12 ராசி கட்டத்தை போட்டு 12 மாவு போட மாட்டேன். ராசி கட்ட போட்டு எம்டி கட்டத்துல 12 சீரக விளக்கு போடுங்க. 12 இடத்துல இருக்கிற தோசம் சீராயின்னு சொல்லியிருக்கேன். கேட்டுங்களா ஐயா? அதான் நீங்க ஒரு வீட்டுல மாப்போலாம், வீட்டுல ராசி கட்ட போடுங்க. கட்டை போட்டு ஒரு விளக்கு வைக்கிற அளவுக்கு கேட்போம். 12 கட்ட சீரக விளக்கு போட்டு நீங்க 12 தடவை சுத்தி வாங்க.